வந்து எஸ்எட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு பரிந்துரை பண்ணியிருக்காங்க சிஆர்பிஎஃப். அதை எப்படி பார்த்தீங்க? இல்லை அவருக்கு தேவைப்படுது, கேட்குறாங்க, கொடுக்குறாங்க. அதில் போய் இப்போ எனக்கு தேவையில்லை, அதனால நான் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அவங்க தரவும் மாட்டாங்க நம்மளுக்குலாம். பாதுகாப்பு வந்து கரூர் சம்பவம் தான் காரணமா கரூரில் அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, மக்களுக்கு தான் பாதிப்பு. இல்லை முதல்ல அவருக்கு பாதுகாப்பு கொடுத்தா இருந்தாங்க, அண்ணாமலைக்கு, தம்பி விஜய்க்கெல்லாம் கொடுத்தா இருந்தாங்க. அது அவங்களுக்கு தேவைப்படுது, பாதுகாப்பு தேவைன்னு விரும்புகிறாங்க, கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதில் ஒன்றும் பெரிய செய்தி ஒன்றும் இல்லையே. ஆனால் நேற்று நீதிமன்றம் பல விஷயங்கள் அதில் சொல்லியிருக்கு. கரூர் சம்பவம் விஷயம் தொடர்பாக என்ன சொல்லுது? நிறைய அறிவுறுத்தல் பட்டிருக்கு. நீங்கள் வந்து ஏன் காவல்துறை இதாக இருக்கீங்க, இன்னும் யாருமே நடவடிக்கை எடுக்க தயங்குறீங்களா? நீதிமன்றம் விஜய் கட்சிக்கும் தான் இருக்கிற மாதிரியான இது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி விஜயை கைது பண்ணணும்னு சொல்லி திருமாவளவன், வேல்முருகன் உள்ளவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. அது எப்படின்னு தெரியல. நம்ம போய் சட்ட முடிவுகளில் போய் நம்ம கருத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அறிவுரைங்கிறது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும். என்னை கேட்டால் இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமாக நடத்திக்கலாம். ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலைஞ்சிடலாம். இது மாதிரி தெருக்களுக்குள்ளே போகிறது வந்து எப்போவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணும். அது எல்லாருமே செய்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது, மாற்றிக்கிறது நல்லது. மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம். ஒரு அரை மணி நேரம் இப்போ எல்லாம் நீங்கள்லாம் இவ்வளோ ஊட வச்சு ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்கள் பேசுங்க, இந்தப்போ இவர் பேசுவார்னு அறிவித்து பேசுனா அது எல்லாருமே எல்லாருமே உலக ஊடகம் வச்சுருக்காங்க, தெரிஞ்சிட போகுது. யார் பேசுகிறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போகிறாங்க. இது நேர விரயம், பண விரயம், பெரிய மக்களுக்கும் தொந்தரவு. அந்த முறையை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது. சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா எச்.ராஜா மூத்த தலைவர் வந்து இவனால எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர்கிட்ட நிற்பேன்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் மட்டும் இல்லை, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தானே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, அங்கிருந்து வந்த கண்காணிப்பு குழுவில் ஹேமாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, இப்போ அதில் வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும்.